பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் ராஜோட அப்பாவுக்கு டவுட்டு வருது சக்திவேல் மேலே. சக்திவேல்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாரு, எனக்கு என்னமோ உனக்கு இது எல்லாமே முன்னாடியே தெரியுன்ற மாதிரி தோணுது. எங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை கேள்விப்படையில் ஷாக் ஆச்சு. ஆனால் நீ ஷாக் ஆன மாதிரியே எனக்கு தெரியல. தெரிஞ்சு போச்சேன்னு நீ முடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுன்றாங்க. ஆனால் சக்திவேல் அண்ணா சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. என் பையனை அடித்ததுனால தான் நான் கோவத்தில் சண்டைக்கு போனேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படியே சமாளிக்கிறாரு. உடனே குமார் உண்மையை நீ சொல்லுடா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. நிஜமாவே நீ அந்த பிள்ளையை விரும்பினியா, விரும்பித்த படத்தை கூப்பிட்டு போனியான்னு கேட்குறாங்க. குமாரும் ஆமாம் பெரியப்பா, நான் அந்த பொண்ணு நிஜமாவே விரும்பணுன்னு சொல்கிறாரு. உடனே கோவத்தில் ஓங்கி அரைஞ்சிடாரு. பொய் சொன்னால் அவ்வளோதான், உண்மையே சொல்கிறா, பழி வாங்கிறதுக்காக தானே நீ இப்படி பண்ணன்றாங்க. உடனே சக்திவேல் என்ன நீ என் பையனையும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு வராங்க. ஏன் உன் பையனை அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா, அவன் பண்ணது தப்பு இல்லையான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக உடனே குமாரோட அம்மா மாமா நீங்கள் அவனை போட்டு இன்னும் 4 சாத்துங்க, அவன் பண்ணது பெரிய தப்பு, பொண்ணுங்க பாவம் சும்மா விடுமாடா, ஒரு புள்ள வாழ்க்கையை கடுக்கு பாத்தியடான்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டபடி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. திருப்பி அவங்க பெரியப்பா கேட்குறதுனால பயந்துக்கிட்டு குமார் உண்மையை சொல்லிடுறாரு. பெரியப்பா, நான் லவ் பண்ணந்தான், ஆனால் எனக்கு தான் எங்கே பார்த்தும் பொண்ணே கிடைக்கலல்ல, அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சி தான் லவ் பண்ணேன். இன்னொரு காரணம் நம்ம ராஜியை கூப்பிட்டு போய் அவங்க அசிங்கப்படுத்தினாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜியோட அப்பாவுக்கு சமயக்கம் ஓங்கி அரைஞ்சிடா. இதுவும் அதுவும் ஒன்றாடா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா, நமக்கும் அவனுக்கும் தாண்டா சண்டை, இதில் பொம்பளைங்க வேலை ஏன்டா இழுக்கிற, உனக்கு அறிவு இல்லையா, அவன் அப்பா மட்டும்தான் நம்மளுக்கு எதிரின்னு சொல்லி கோவப்பட்டு திட்டி விடுறாங்க. இங்கே நடந்த பிரச்சனை பார்த்து சக்திவேலுக்கு கோவம் என் பையனை ஏன்னா அடிக்கிற, இதெல்லாம் காரணம் யார், உன் பொண்ணு தானே, உன் பொண்ணை அவங்க இது பண்ணதுனால தான் பழி வாங்க தானே என் பையன் பண்ணான்னு சொல்லிட்டு வெளியே போய் கத்துறாரு. டே பாண்டியா, வெளியே வாடா, காசு போட்டு என் தங்கச்சி இழுத்துட்டு ஓடினேன், நீ நினச்சது நடக்கலை, என் சொத்து எதுவும் கிடைக்கல, உடனே என் அண்ணன் பொண்ணு இழுத்துட்டு போனால் அப்பயும் நடக்கலை, இப்போ உன் பிள்ளைய விட்டு என் பையனை லவ் பண்ண விட்டு எங்கள் சொத்தையெல்லாம் ஆட்டைப்படைய பார்த்தடா, உனக்கெல்லாம் மான சூடு சொரணம் இல்லையா, வெளியே வாடான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இவர் பேசுகிறத கேட்டு பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அரசி அப்படியே முழிச்சிட்டே இருக்காங்க. அரசிக்கு இப்போ தான் புரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், இதனால் நம்ம அப்பா எவ்வளோ அசிங்கப்பட்டுருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. சக்திவேல் கத்துறத சவுண்டை கேட்டு ஜீவாவும் கதிரும் கோவம் போயிட்டு அவர் கூட சண்டை போடுறாங்க. ஒழுங்காக இருந்துக்கோ, வாயை அடக்கிக்க, இதுக்கு மேலே பேசின மரியாதை இல்லை, உன் பையன் பண்ண தப்புக்கு நீ என் அப்பாவை பேசுறேன்னு சொல்லி கோவப்படுறாங்க. சக்திவேலோட அம்மாடே அறிவு இல்லையாடா, பேசாதடா, நீ பேசுறது ரொம்ப தப்புடா, ஒரு பொண்ணை பற்றி பேசாதடா, அப்படி வெளியில் வச்சு பேசினா 4 பேர் கேட்டால் அந்த பிள்ளையோட வாழ்க்கை வீணாக போயிடும்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனாலுமே சக்திவேல் வேணும்னா என்னடா அவன் பசங்களை அனுப்பி சமாதானப்படுத்த பார்க்குறியா, மானம் கெட்டவனே, வெளியே வாடா, ஃபஸ்ட்டு உன் பிள்ளைய வச்சு எங்கள் சொத்தெல்லாம் ஆட்டை போட பார்க்குறாள்ல, அசிங்கமாக இல்லையா, என் பையன் கூட எப்படா உன் பிள்ளை சுற்றினா, உன் பிள்ளை சுத்தாமல் தான் என் பையன் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு உள்ளே உட்காந்து பாண்டியனும் கோமதியும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. கதிரும் ஜீவாவும் இன்னொரு வார்த்தை என் அப்பாவை பேசினா உனக்கு மரியாதை இல்லை, வாய மூடுன்னு சொல்லிட்டு அம்மாச்சி ஒழுங்காக அவனை கூட்டிகிட்டு போயிரு, இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிடுறாங்க. எல்லோரும் சேர்ந்து சக்திவேலை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ராஜியோட அப்பா கோவப்படுறாரு. சக்திவேல் நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு குமாரையும் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. குமாரோட அம்மாச்சி நீ பண்ணது ரொம்ப தப்புடா, இது 7 ஜென்மத்துக்கும் இந்த பொண்ணோட சாபம் நம்ம குடும்பத்தை பாதிக்கினான்னு சொல்லி அழுகுறாங்க. குமாரோட பெரியம்மா அம்மா எல்லாருமே குமாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ பண்ண தப்பு, தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாதான்றாங்க. குமாரோட அம்மாச்சி இனிமேல் நீ அரசி கூட பழகம் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணுறான்னு சொல்லி சத்தியம் பண்ண சொல்கிறாங்க. சக்திவேல் எப்படியாவது இந்த இடத்துல அவனை கூட்டிகிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. இதோட எபிசோட்